ஹலோ நண்பா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 11 விதமான அரசு வங்கி, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க் உட்பட 11 வித வங்கிக்கு தேவையான ஆபீசர் லெவல் போஸ்டிங்க ஃபில் பண்ணக்கூடிய IBPS PO நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமா எவ்வளவு வேகன்சி தெரியுமா? 6700. அதுவும் இன்னும் சில வங்கிகள்ல வேகன்சி வேற ரிப்போர்ட் பண்ணல. அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேகன்சி அதிகமாயிரும். நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? போதும். இந்த IBPS POக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வுகள் இருக்கு. IBPS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆணையம், அதாவது வங்கி தேர்வுகள் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையம். எப்படி தமிழ்நாட்டுல TNPSC இருக்கு, அப்புறம் வந்து மத்திய அரசுல SSC இருக்கு, UPSC இருக்கு, அது மாதிரி இது வந்து ஒரு ஆணையம் IBPS அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது CRP அப்படின்னு சொல்றாங்க. நான் ஷோ பண்ண 11 வித அரசு வங்கிகளுக்கு தேவையான PO, அதாவது ப்ரொபேஷனரி ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சியை ஒட்டுமொத்தமா ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காமன் நோட்டிபிகேஷன் தான் இந்த IBPS PO. இதுல வந்து நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 11 வங்கி. போர்ட்டல் இன்னையில இருந்து வர ஜூலை 21க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடணும். ஓபன்ல இருக்கும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து ஃப்ரீயா வழங்குறாங்க சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருக்குமா. அப்புறம் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 தேர்வு இருக்கு. பிரிலிம்ஸ் ஆகஸ்ட்லயும், அதை கிளியர் பண்றவங்களுக்கு மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்லயே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து இன்டர்வியூவும் இருக்கு. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல். இது மாதிரிதான் இதற்கான போர்ட்டல் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். எக்ஸாம் எல்லாமே வந்து நடக்க போகுது. ஓகே, சோ இந்தந்த வங்கிகள், எல்லா வங்கிகளுக்கும் தேவையானது சம்பளம் பாருங்க. ஆரம்ப சம்பளம் 48,480. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாமே சேர்த்தா உங்களுக்கு வந்து டோட்டல் CTC வந்து அதிகமாவே இருக்கும். இந்த 6700 வேகன்சி அப்படிங்கிறது ஆல் இந்தியா வேகன்சி. 20ல இருந்து 30 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/7/2026 இந்த தேதியின் படி 20ல இருந்து 30 வயசு வரை உள்ளவங்க. டேட் ஆஃப் பர்த் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். SC STனா பிளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35. OBC, அதாவது BC MBC DNC BCMனா OBCல வருவீங்க, நீங்க பிளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி ப்ரோ, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? தாராளமா இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2026ல நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் தகுதிதான். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாங்க. ஓகே, SC ST PWD அப்படின்னா 175 ருபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அதுவும் இந்த IBPS போர்ட்டல்ல தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஈவினிங் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 தேர்வுகள் இருக்கு. பிரிலிம்ஸ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி இருக்கு. 100 கொஸ்டின், 100 மார்க். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கும். 1 hour வந்து டைம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த தேர்வு வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க. ஓகே, ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரீசனிங், அப்புறம் வந்து அவேர்னஸ் இருக்கும், ஜெனரல் எக்கனாமி, அப்புறம் பேங்கிங், அது ரிலேட்டடா இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு இருக்கு. 160 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தராங்க. பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷனுமே வந்து இருக்கு. 30 மினிட்ஸ் இதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு. அதான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ பேனல் மூலமா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வேகன்சி ஸ்பிளிட் அப். இல்ல பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா 1900, பேங்க் ஆஃப் இந்தியா 500, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1100, கனரா பேங்க்ல 1500. இந்த மாதிரி எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதுல இந்தியன் பேங்க் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல, நாட் ரிப்போர்ட்டட் என்னன்னு இருக்கு. யூகோ பேங்க் ரிப்போர்ட் பண்ணல, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரிப்போர்ட் பண்ணல. இந்த 3 பேங்க் இன்னும் வேகன்சி அப்டேட் பண்ணல. அதெல்லாம் அப்டேட் பண்ணா இந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் தான் வந்து ஆகும். வேகன்சி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஐஃபன் போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் என்ஆர் அப்படிங்கிறது நாட் ரிப்போர்ட்டட், இன்னும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணல. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னும் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணல வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது அதற்கான மீனிங். ஸோ இன்னும் வேகன்சி வந்து அதிகமாக தான் ஆகும். பட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற ஸ்பிளிட் அப் இல்லை. இது வந்து ஆல் இந்தியா வேகன்சி தான். பட் டீசென்டான வேகன்சி தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா வந்து இருக்கும். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இவ்வளோ லொகேஷன்ஸ்ல நீங்க வந்து எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு சென்டர் நீங்க சூஸ் பண்ணி, மெயின்ஸ் வந்து இதுல ஏதோ ஒரு சென்டர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி தாராளமா எழுதிக்கலாம். மற்றபடி போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், 10th சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். நோட்டிபிகேஷன்ல 36வது பக்கத்துல இருந்து என்ன சைஸ்ல நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்றது எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீடைல்ஸும் வந்து இருக்கு.
டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்குமான லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டட்னா நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, இது நம்மளால முடியுமா, இது என்ன மாதிரி தேர்வு, இதுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும், இதோட டஃப்னஸ் என்ன, நம்மளால இந்த சிலபஸை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கறத எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு முடியும் நான் ட்ரை கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. நான் சொல்றேன்னு ஏனோ தானண்டு சும்மா போயிட்டு ஃபீஸை பே பண்ணி எக்ஸாமுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு பிளானோட அப்ரோச் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாடா.